போனை என்னத்துக்கு தான் கையில வச்சிருக்கான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு நேரமா போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோ போயிட்டு வரேன்னு போனா போன் பண்ணிக்கிட்டு இருக்காளே பெத்தவை. போனை எடுத்து ஒரு பதில் சொல்லுவோன்னு எனக்கு தோணுதா கொஞ்சமாச்சோம்? போனை எடுக்கணும்னு கூட கொஞ்சம் கூட இல்ல. சும்மா என்னத்தான் சொல்லுறது தெரியல. வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட இதுவே இல்லாம தான் சுத்திக்கிட்டு கிடக்கான். இவ்வளவு பெரிய மனுஷனா வளர்ந்தோம், ஒரு போன் எடுக்கானா இவன்? என்னாச்சு? என்ன தனியா பேசி இருக்கீங்க? தனியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல பைத்தியம் ஆயிருவேன்னு நினைக்கேன். ஆமா, தனியா பேசிக்கிட்டு ஐயோ என்னத்த சொல்லன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு. இவன் வேற போன் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறான். போனவன் வேற எல்லாம் அவதாத்த சொல்லி கொடுத்துருப்பா. இவ சொல்லி கொடுக்காமயே இவன் வந்து இங்க குத்தின்னு குதிச்சுட்டு போறான்னு நினைக்கீங்க. நீங்களே நினைச்சு பாருங்க. நேத்துதான் தனியா போயிருக்கா. எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா பிரிச்சிடணும் அப்படின்னு நினைச்சா இப்போ அப்படியே அதுக்கான வழியெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா போல. ஆமா, எனக்கு அப்பமே தெரியும் இவ இப்படித்தான் பண்ணுவான்னு சொல்லி. நான் தான் சொல்லதானே செஞ்சேன் அவளை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. நீங்களும் உங்க மொவனம் தான் தெரியாம தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன்னு ஆடுனீங்க. இப்போ நீங்க குத்துதே குணுங்குதேன்னு வலின்னு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. பாடுங்க, உனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எதாச்சும் தெரியுமா? எதுவுமே தெரியாம நடுவுல வந்து மூக்க நுழைக்க என்னத்துக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு 2 மாசம் கடந்துட்டு வரந்தானே போனா. உன்னை யாரும் வர சொன்னாங்க? ஏத்த நாளைக்கு வரக்கூடாதா என்ன? இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு எதனா எழுதி வச்சிருக்கா இல்ல சட்டம் போட்டு வச்சிருக்கா சொல்லுங்க. இல்ல அந்த மகாராணி மட்டும் தான் இந்த வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எல்லாருமே அந்த மகாராணியை தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. அப்பமா வச்சு நான் இங்க இருக்கேன். கிட்டத்தட்ட 28 வருஷம் மேல இந்த வீட்டுல நான் இருக்கேன். ஆனா என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீங்க நினைக்கீங்க? எப்படி இதெல்லாம் உங்களுக்கு நியாயம்னு படுது? இங்க பாரதாச்சாயினி, உன்னை யாரும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்ல நினைக்கல. நீ அதான் உன் அண்ணன் வீட்டுக்கு போறேன் உன்ன வீட்டுக்கு போறேன்ட்டு பேக தூக்கிட்டு நின்னா. போறவளை நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அனுப்பில்ல அப்படி இல்ல. அவ இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவளை இங்க இருக்க விடாம பண்றது நீ, சரியா? அதனாலதான் உன் மேல கோவப்பட்டு பேசினேன். சும்மா ஏத்திக்கு போட்டு என்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காத. வாயில வந்துரும் வார்த்தை தெளி போயிடு. ஆமா, வந்துட்டா காப்பி எடுத்துக்கிட்டு. இப்ப காப்பி குடிக்கிற நேரமா இது? காப்பி ஒண்ணு எனக்கு எடுத்துட்டு வரல, உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். யாரு நீ? எனக்கு அக்கறைப்பட்டு காப்பி எடுத்துட்டு வந்த போல. இதெல்லாம் நம்பணும் அப்படிதானே? நல்ல கதை சொல்லிக்கிட்டு இருக்காள. அந்த கிழவி மேல உட்காந்துக்கிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கா. கீழே இருந்தா வச்சு கேட்கும், மேல போனா கேட்காது. ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு 1008 கேள்வி கேட்பா. காப்பியை போட்டு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனோம்னா இந்த கிழவி காப்பியை குடிச்சிட்டு அவ பாட்டுக்குன்னு கடப்பா வாயில தூக்கி ஊத்திக்கிட்டு அப்படின்னு நினைச்சு வந்திருப்பேன். அப்படித்தானே? உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு? ஒட்டி கேட்கிற புத்தி இன்னும் உன்னை விட்டு மாறலன்னு சொல்லிட்டு போ. அந்தால வந்துட்டா காப்பியை தூக்கிட்டு. கேட்டாலே எடுத்துட்டு வர மாட்டாளாம், மூஞ்ச காட்டுவாளாம். இதுல கேட்காமையே காப்பி போட்டு எடுத்துட்டு வரா. நான் நம்பணும் போல. இங்க பாருங்கத்த, எனக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுவும் இல்ல. நான் ஏன் உங்களை ஒட்டி கேட்கணும்? நான் காப்பி தான் எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு காப்பி வேணும்னா குடிங்க, வேண்டாம்னா விடுங்க. அதை விட்டுட்டு சும்மா இது அதன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மருமவள, நீ யாரு எந்தெந்த நேரத்துல எப்படி முடிய மாத்துவேன்னு எனக்கு எல்லாம் தெரியும், சரியா? என்கிட்ட வந்து நீட்டி பேசிக்கிட்டு இருக்காத. தூரப்பா. வந்துட்டா காப்பி கப்ப தூக்கிக்கிட்டு. நல்லா என் மூஞ்சியம் பாரு. இல்ல நான் வந்ததுல இருந்து ஒரு கேள்வி கேட்கேன். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீ. ஆள் எப்படி நீ? இல்ல உங்ககிட்ட தான் கேட்கறேன். ஒரு கேள்வி தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க கேள்வி கேட்காங்கன்னா பதில் சொல்லணும்னு கூட உனக்கு நாகரிகம் தெரியாது. அந்த அளவுக்கு அவன் அம்மா காரி உன்னை அறிவு இல்லாம வளர்த்து வச்சிருக்கா. உங்ககிட்ட தான் கேட்கறேன், அறிவு இருக்கா இல்லையா? தேவை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன கேள்விக்கு என்ன பதில் வேணும் சொல்லுங்க, நான் சொல்றேன். அதை விட்டுட்டு சும்மா எதையாச்சும் கேட்டுக்கிட்டு கிடைக்கீங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அது எப்படிமா உனக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லு? 1008 விஷயம் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும், எந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்காது. முதல்ல என்ன கேள்வின்னு சொல்லுங்க. வந்ததுல இருந்து நானும் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உன் அண்ணன் வீட்டுக்கு வீராசூரான பேக தூக்கிட்டு கிளம்பினிய. என் அண்ணன் தான் இனி எனக்கு. என் அண்ணன் இல்லைன்னா நான் இல்ல என் அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. வசனம் அடிச்சுட்டு போனீங்களே. அண்ணனும் தங்கச்சியுமா? என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் நான் கொஞ்ச நாள் பாத்துக்கிறேன் நல்லபடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் அண்ணன் வாய் எம்மா. இப்ப என்னாச்சு? ஏன் அங்க இருந்து மகாராணி இங்க வந்தீங்க? அதிகபட்சம் எத்தனை நாள்? 4 நாளா இல்ல 3 நாளா? அவ்வளவு நாள் கூட அங்க தாக்கு பிடிக்க முடியல, அப்படிதானே? உன் அண்ணங்காரன் உன் அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு வாயிலே குத்துன்னு குத்துறானோ, அதான் அங்க இருந்து இங்க ஓடி வந்துட்டியோ? உங்ககிட்டதான் கேக்குறேன், சொல்லு. இல்ல நானும் தெரியாம தான் கேக்குறேன். வந்ததுல இருந்து ஏன் வந்தன்னு கேக்குறீங்களே. இவ்வளவு நேரம் ஆச்சு. எப்படி இருக்கம்மா? என்னாச்சு ஏதாச்சுன்னு எதனா ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஐயோ கடவுளே, உன்னை கேட்க முடியுமாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லு. உன் அண்ணங்காரதான் என் தங்கச்சி கூட்டிட்டு போயிட்டு தலையில வச்சு தாங்குன்னு தாங்குவேன். என் தங்கச்சியை நல்லபடியா பாத்துப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னா இங்க வந்து நீ எப்படி இருக்க நான் ஏமா கேட்கணும்னு சொல்லுமா? நீ அங்க நல்லதானமா இருந்திருப்ப. அப்புறம் என்னமா உனக்கு? உன் அண்ணங்காரன் ஒரு சைடு, உன் அண்ணியார்கள் ஒரு சைடு, உன் அம்மா கறி வர முடியாது இங்க ஆசிரமத்துல கிடக்காலோ. சரி அவளை விடு. அவங்க 2 பேருமே உன தாங்கல தங்கிருப்பாங்க. தங்க தட்டுல வச்சு உன் காலு கூட கீழே பட விட மாட்டாங்களே. என் மகனும் நானும் சரி உன்னை நல்லாவே பாத்துக்கிறது இல்ல இங்க மாமியார் வீட்டுல. ஆனா உனக்கு அம்மா வீட்டுல எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்களே. உனக்கு அம்மா வீட்டு தானே பிடிக்கும். என்னத்த சும்மா என்ன வம்பு எடுத்து நக்கல் அடிக்கிறீங்களா நீங்க? ஐயோ நானா நக்கல் அடிச்சேன்? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு.
சும்மா சும்மா. ஆமா அத்தை, அங்க எனக்கு இருக்க பிடிக்கல, அதனாலதான் வந்தேன். போதுமா? சும்மா அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் அன்னிக்கும் எனக்கும் செட் ஆகல. என் அண்ணன் எதுவும் சொல்லல, என் அண்ணன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அங்க போனா என் அன்னிக்கும் எனக்கும் செட் ஆகாம இருந்துச்சு, அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன். எனக்காண்டி 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம்னு நினைச்சுதான் வெளியே வந்தேனே தவிர மத்தபடி என் அண்ணன் ஒன்னும் என்ன வெளியே போகணும் சொல்லல, என் அண்ணியும் அந்த மாதிரி சொல்லல. என்ன அங்க நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. சும்மா நான் எதையாச்சும் கேட்டுக்கிட்டு என் வீட்டு சைடு இந்த வீடை விட என்ன நல்லாவே மகாராணி வரையுமா பாத்துக்கதான் செஞ்சாங்க. நீங்க தான் என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துறீங்க. ஐயோ அப்படியாமா? நாங்கள வேலைக்காரி மாதிரி நடத்துறோம். சரிம்மா சரிம்மா, இனிமே ஒண்ணு மகாராணி மாதிரி நடத்துறோம். வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். உன் அன்னிக்காரி வீட்டுக்கு நீ பேர்றியா? அங்கதான் அன்னிக்காரி தான் மகாராணி கணக்கா உன்னை நடத்துறாங்களா? என்ன சொல்றா? உனக்கு நல்ல வசதியா இருப்பா பத்தியா உன் அன்னிக்காரி வீட்டுல இருந்தா? இப்ப என்ன உனக்கு குழந்தையா குட்டியா சொல்லி யார பாக்கணும்னு உனக்கு அவசியம் இருக்கு? யாமாவன் அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு கிடக்கான், அதை கட்டணும் இதை கட்டணும்னு சொல்லிக்கிட்டு. அதனால அவனை தண்ணி தொளிச்சு விட்டுரு, அவனை பாக்கணும்னு உனக்கு அவசியம் இல்ல. ரேஸ்மாவும் அப்படித்தான், அவன் ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரி கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ரோசனை ஏன் கூட கொடுத்துட்டு ரகு சொல்லவே வேண்டாம். நீ படுத்தின பாட்டுக்கு பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு தனியாவே போயிட்டான். இன்னும் இந்த வீட்டுல நானும் ரோசனை தான் இருக்கோம். எங்க 2 பேரையும் நாங்க பாத்துப்போமா? நீ எங்களுக்கு வேலைக்காரி மாதிரி வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. எனக்கு ஒரு கப்பு காப்பி போட்டுன்னு வந்து தர பத்தியா, அதுதான் உனக்கு நான் வேலைக்காரியா நடத்துற மாதிரி தோணும் போல. அது ஒண்ணு நீ செய்ய வேண்டாம். நீ உன் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு மகாராணி மகாராணியா அங்கனே இருந்துக்கோ. என்ன சரியா? போமா போ, பாத்துப்போ. சும்மா சும்மா நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அத்தை. இது என்னடா கூத்தா இருக்கு? நான் எங்கடா நக்கல் அடிச்சேன்? நல்லபடியா தானே சொல்றேன். எங்களுக்கு யாருக்கும் சேவை செய்ய வேண்டாம், அது தெளிவா தானே சொன்னேன். ரேஸ்மாவை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இல்ல, ரகுவை பார்க்க வேண்டிய பொறுப்பு இல்ல, என் மோவனை பார்க்க வேண்டிய பொறுப்பு இல்ல. யாரனா நான் பாத்துக்க போறேன், என்னெல்லாம் யாரும் பாத்துக்க வேண்டாம். எனக்கு கை காலில் ஆண்டவன் புண்ணியத்துல நல்லாவே இருக்கு, எந்தி நடக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால எனக்கு தேவையானதை பாத்துப்பேன். என் மவன் ஒரு அளவுக்கு ஏதோ காசு பணத்தோட இருக்கிறதுனால எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்களையும் வச்சிருக்கான். நீ எங்களுக்கு வேலைக்காரியா இருக்க வேண்டாமா? நீ உன் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு மகாராணியா இருமா. நான் சொல்லுதனமா செய்யறவன் நல்லதுக்கு தானமா சொல்லுறேன். கிளவி வர வர கூழு பதிக்க மாட்டு. காப்பி போட்டுட்டு வந்ததுக்கு பதிலா விஷத்தை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கணும். கிளவி ஒரேடியா போட்டு தள்ளுறதுக்கு. என்ன மருமவள ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு பின்னாடி திரும்பி? ஒண்ணு இல்ல, வாய் மட்டும்தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது. ஆனா மூஞ்சி முகர கட்டைய பார்த்தா அப்படி தெரியலையே. இங்க பாருங்க அத்தை, சும்மா சும்மா என்னையே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் பிடிச்சிருக்குன்னா நீங்க வேணா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க. நான் தூக்கி வச்சு ஆடணும்னு எனக்கு அந்த அவசியமும் இல்ல. அவ என்ன மரியாதை இல்லாம பேசுறான்னு நான் சொல்றேன். இந்த வீட்டுல யாரும் அதை பத்தி கேட்கல. நான் அவளை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்னமோ அவளை நான் கொடுமைப்படுத்துறேன்ற கணக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டை 2 உடைக்கணும்னு நினைச்சா உடைச்சிட்டா. இன்னைக்கு என் பிள்ளைங்களை 2 பிரிக்கணும்னு நினைச்சிருக்கா. அதுக்கான பிளான தான் போட்டு ரகுக்கு அனுப்பியிருக்கா. அவன் போயிட்டு ரேஸ்மா கிட்ட சண்டையை போட்டு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதுதான் அவளுக்கு தேவை. அதுக்குதானே அவ்வளவு ஆசைப்படுறா. நீங்களும் கண்குள்ளதா பாத்துக்கிட்டு இருங்க. அணுன்னு சொல்லிக்கிட்டு கடைசியா தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிக்கிட்டு. எனக்கு என்ன வந்துச்சு போறத பாரு, மூஞ்சும் மகர கட்டையும். இவளை யார் முதல்ல அவங்க இருந்து வர சொன்னாங்கன்னு தெரியல. வந்து நின்னுக்கிட்டு வவ்வுன்னு குலைச்சுக்கிட்டு. இவ வந்தாலே வீட்டுல நிம்மதி இருக்க மாட்டேங்குதுமா. சை, இவளை என்னைக்கு விரட்டி விடுமோ அன்னைக்கெல்லாம் வீட்டு நிம்மதியா இருக்கு. இவ வீட்டுல இருக்கிற நேரமெல்லாம் பிரச்சனையா தான் கிடக்கு. யா கடவுளே. ஹலோ, சொல்லுமா அனு, என்னாச்சு? எனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்னாச்சுமா? அது நான் ஆமாண்ணே, நான் அனு பேசுறேன். ஐயோ, அதான் தெரியல, அனுதான் பேசுறேன்னு சொல்லிட்டு. என்னாச்சு? அண்ணே, ரேஷ்மாக்கா ஒரு செக் புக் மாதிரி செக் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுல 35 lakhs அமௌண்ட்டும் ரகு பேர்ல வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ரகு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அதான் அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டானே, நான் தான் எடுத்து கொடுத்தேன். அதான் என்கிட்டயே சத்தம் போட்டுட்டு தான் வந்தாரு. அங்க வந்து ரேஷ்மாக்கா கிட்ட பேசினா கண்டிப்பா சண்டையாயிரும். நீங்க எப்படியாச்சும் ரகுவை ரேஷ்மாக்கா கிட்ட பேசாத மாதிரி கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? நான் முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர ட்ரை பண்றேன். ஓ அப்படியாமா? ஹலோ ஆதியண்ணா, நீங்க தானே பேசுறீங்க? நான் தாமா பேசுறேன். அப்புறம் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன். ஓ அப்படியாமான்னு அசால்ட்டா பேசுறீங்க. எனக்கு ஆல்ரெடி இந்த செக் விஷயம் தெரியும். ரேஷ்மாக்கா என்கிட்ட பேசிட்டு தான் கொடுத்தாங்க. தெரிஞ்சதுனாலதான் ஓ அப்படியான்னு சொல்றேன். இந்த சண்டை அப்பமே வந்திருக்கணும், ஐ மீன் வந்திருக்க வேண்டியது. நானும் யோசிச்சேன், ரகு என்னடா அமைதியாவே இருக்கான்னு சொல்லிட்டு. நான் ரேஷ்மாக்கா கிட்ட ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன், அவங்க கேட்கற மாதிரி இல்ல. சரி ஓகேமா, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. ரகு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருமா. ரீனா, ரகு வந்திருக்கானா? இல்ல சார், சார் வரல சார். சார் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் கேட்டிருக்காரு. ஓகே, இன்னும் அவன் வரலமா. சரியா, நீ பயப்படாத. இங்க அவன் வரல. மேபி வீட்டுக்கு எதனா போயிருப்பானா இருக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாத. சரியாமா, இங்க வந்தா நான் பேசி அங்க அனுப்பி வைக்கிறேன். வீட்டுக்கா? சரி ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி ஓகே, நான் பாய்ண்ணா. ஏய் அனு. சார் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த டாக்குமெண்ட் யார் ப்ரிப்பேர் பண்ணது? சார் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸா இருக்கா சார்? ப்ராப்ளம்லாம் இல்ல, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கு. அதனால தான் கேக்குறேன், யார் ஃபாலோ பண்ணதுன்னு. சார் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து டேட்டா என்ட்ரி காண்டி ரேஷ்மா மேம் அவங்க ரிலேட்டிவ்ல இருந்து சாரு மேம் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணிருந்தாங்கல்ல, அவங்க தான் சார் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணது. ஓ அந்த பொண்ணா? சரி சரி. யா சார், அவங்க தான். சூப்பரா ஃபாலோ பண்ணிருக்காங்க. டேட்டாவை கரெக்டா மேனேஜ் பண்ற மாதிரி காலம் பை காலம் ரோ பை ரோவா கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதனாலதான் கேட்டேன். சரி ஓகே, இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த பொண்ணு இருந்தா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அட்மின் சைட்ல இருந்து ஒரு டேட்டா என்ட்ரி வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. ஓகே, ஒர்க் ரிலேட்டடான ஆப்ல எல்லாமே ப்ரோமோட் பண்ண சொல்லுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லயும் வாண்டட் போர்டு ஒன்னு டிஸ்ப்ளே பண்ணிருங்க. ஓகே சார்.
மார்னிங் பேசினதுக்கு சாரி, ஓகேங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் டென்ஷன்ல பேசிட்டேன். இனிமே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சீனியர் நர்ஸா இருந்துட்டு இப்படி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ஒரு ரிப்போர்ட் டாக்டர் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்கன்னா நீங்களும் ஒன்ஸ் செக் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. சாரி சார், இனிமே இந்த தப்பு ரிப்பீட் ஆகாம நான் பாத்துக்கிறேன் சார். மது, ரேஷ்மா எங்க இருக்கா? ரகு வாய்ஸ் தானே அது? எஸ் சார், ரகு சார் தான். ஒரே ஒரு ஹெல்ப், ரகு மட்டும் என்னோட கேபின் வர சொல்லுங்க. இன் கேஸ் ரேஷ்மா எங்க இருக்கான்னு கேட்டா என்னோட கேபின்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி அனுப்புங்க. சார் மேம் ஆனா இங்க இல்ல சார், மேம் ஓபி தான் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியும், போங்க போய் சொல்றத மட்டும் செய்யுங்க. ஓகே சார். அப்பவே ரேஷ்மா அக்கா கிட்ட சொன்னேன், அவ கண்டிப்பா இதை ஒத்துக்க மாட்டாங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி. அவங்க தான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரகு ஏத்துப்பா, நான் கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. ஷோ, இந்த பிரச்சனையே தேவையில்லாத பிரச்சனை. சேந்தா இவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவனும் இப்ப கேட்க போறது இல்லையே. அவன் நார்மலா ஒரு சின்ன விஷயத்த அவனுக்கு தேவைனால அவனே பண்ணிக்கணும்னு தான் நினைப்பான். இதுல நீங்க காசு கொடுத்து அவன் வீடு வாங்கணும்ன்றது எப்படி அவன் ஒத்துப்பான்? என்ன பண்ண போறானோ. ரேஷ்மா, வாடா வந்து உட்காரு. நான் உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும், ரேஷ்மா இங்க உட்காரு சொல்றேன். ரேஷ்மா இங்கன்னு கேட்டேன். சூப்பரா. இங்க பாராதி, நான் ஒண்ணும் இங்க உட்காந்து கதை பேசுறதுக்காண்டி வரல, நான் ரேஷ்மாவை பாத்துட்டு போறதுக்காண்டி வந்திருக்கேன். ரேஷ்மா இங்க. சரி அக்கா தானே? அக்கா முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்காங்க, என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிக்கிறேன். என்னடா அக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எங்கடான்னு கேக்குறேன்ல, சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு. இப்ப எங்கன்னு கேட்டேன், அவளை எங்கன்னு கேட்டா தயவு செஞ்சு பதில் சொல்லு. சும்மா இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறத வேலைலாம் இங்க வேண்டாம், உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. டேய், அதான் சொல்ற, நீ முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லு. மீட்டிங்னா புரியாதா உனக்கு? படிச்சவன் தானே நீ, காட்டு மிராண்டி மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. உட்காரு, உட்காரதுனால எதுவும் ஆக போகுது இல்ல. இங்க பாரு மச்சான், கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்ல. உட்காரு, பொறுமையா பேசிக்கலாம். எனக்கு புரியுது, நீ சரி உட்காரு பேசிக்கலான்னு. அப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும் அப்படிதானே? அது வந்து தெரியுமா தெரியாதா, அவ்வளவுதான் விஷயம். தெரியும். ரேஷ்மா எங்க? டேய், எங்கடா அவ? பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்ணாத ரகு, இது ஹாஸ்பிட்டல், உட்காரு. அப்ப நான் இங்க வர போறேன், பிரச்சனை பண்ண போறேன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். யாரு சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அது உன்கிட்டதான் கேக்குறேன். உனக்கு தெரியும்ல, இந்த செக்குக்காண்டி தானே வந்திருக்கேன்னு சொல்லி. டேய், அப்போ உனக்கு முன்னாடியே தெரியும் அவ செக் கொடுக்கறது எல்லாமே, அப்படித்தானே? எனக்கு அப்பமே தெரியும் இந்த விஷயத்த அவளால தனியா பண்ணவே முடியாதுன்னு சொல்லி. இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எப்படி தனியா எல்லாம் எடுத்துட்டு வந்தான்னு எனக்கு அப்பமே ஒரு டவுட். அவன் கூடயே சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ என்ன நினைக்கல மச்சான்? என்ன மச்சான், நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட் எனக்கு தரணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேக்குறேன். ஏண்டா, அவதான் பைத்தியக்காரித்தனமா பேசுறான்னா நீயாச்சும் சொல்லி புரிய வைக்க மாட்டியா? இது ஒண்ணும் பைத்தியக்காரத்தனம் இல்ல, அவங்க உன் மேல வச்சிருக்க பாசம். இந்த மாதிரி அசிங்கமா செக்கெல்லாம் தூக்கி போடாத, சரியா? இது அவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு உன் அக்காவுக்கு கொடுக்குற மரியாதையை கொடு. அவங்க என் அக்கா கூட பிறந்தவங்க வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னுடைய அக்காவை தான் இன்ன வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்ற மச்சான், நீ அப்படி நினைக்கவே இல்லை. வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லாத மச்சான். அப்படி நினைச்சிருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியாடா? சொல்லு, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? அவளுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி வந்துச்சு? நீ இப்ப சொல்றியா இல்ல நான் அவகிட்ட போயிட்டு டைரக்டாவே கேட்டுக்கவா? அது வந்து மச்சான், அப்ப உனக்கு தெரியும் அப்படிதானே? என்கிட்ட சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட என்னென்னலாம் மறைச்சிருக்கீங்கன்னு இப்பதானே புரிய வருது எனக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களால என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இனிமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரமாட்டேன். எனக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நான் கிளம்புறேன். மச்சான், என்னடா மச்சான், இல்ல என்ன மச்சாங்கிறேன். இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கிறீங்க. சின்ன இடத்துல என்னால வேலை செய்ய முடியாது. என்கிட்ட உண்மையா இல்லாதவங்க கிட்ட நான் எதுக்கு உண்மையா இருக்கணும்? என்னால இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் கிளம்புறேன். சரி, சொல்றேன், சொல்லு. எப்படி வந்துச்சு? அது 3 monthsக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்துச்சுல, 7 lakhs சொல்லிட்டு 3 ப்ராஃபிட்டா பிரிச்சுக்கிட்டோம். 21 lakhs வந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஆமா, 21 lakhs வந்துச்சு. உனக்கு 7 lakhs, எனக்கு ரேஷ்மாக்கு 7 lakhs பிரிச்சுமே. அந்த ப்ராஃபிட்ல இருந்து அக்கா சேவிங்ஸோட சேர்த்து என்னோட ப்ராஃபிட்டும் மச்சான். எனக்கு புரியல, நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத எனக்கு ஒரே நாள்ல எப்படி தூக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த காசை நான் ஈஸியா வாங்கிட்டு என் பொண்டாட்டி கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? நான் இருந்துருவேன்னு நீ நினைக்கிறியா மச்சான்? உங்க ரெண்டு பேரையும் கடன் வாங்கி விட்டுட்டு நான் அந்த காசை வச்சுட்டு ஜாலியா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? கடன்ல இல்ல மச்சான், என்னோட ஷேர் 7 lakhs, அக்காது 7 lakhs. சரி, 7 lakhs ரெண்டுமே 14 தானே வருது. அதுல 35 இருக்கு. 90 to 20 lakhs எப்படி எப்படி புரட்டுனீங்க? இப்ப சொல்ல போறியா? சில மச்சான், நான் ஒரு 5 lakhs அக்காக்கு என்னோட அம்மா கிட்ட இருந்து கொடுத்தேன் வாங்கி. மேரேஜ் செலவுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன், அதானே? சொல்லு, வாய திறந்து சொல்லு மச்சான். டே, அப்படி இல்லடா, லூஸ் மாதிரி பேசாத. மேரேஜ் செலவு என்ன செலவு? மேரேஜ் சும்மா
எதுவும் வச்சு பண்ணிக்க வேண்டியதான் கோவில் எதுனா. இப்ப அதுவா முக்கியம் சொல்லு. வீடு எவ்வளவு பெரிய விஷயம், அதுவும் என் மச்சான் வாடகை வீட்டுல போயிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். அதனாலதான்டா மண்ணங்கட்டி வாயில அசிங்கமா வருது. நல்ல நல்ல வார்த்தையை கேட்டுருவோம் பத்துக்கோ. சேண்டா நீங்க 2 பேரும் கடன் வாங்கி கடன்ல இருப்பீங்க, நான் மட்டும் நல்ல ஜாலியா இருப்பேன்னு நினைச்சு புது வீடு வாங்கி என்ன பார்த்தா பைத்தியக்காரம். வேண்டாண்டா மச்சான், அமைதியா இருந்துரு, வாயை மூடிக்கிட்டு இருந்துருன்னு சொல்லிட்டேன். மிச்ச காசு எப்படி புரட்டினாவ? அப்ப கூட 10 to 15 lakhs வருது எப்படி? இப்ப சொல்ல புரியா இல்லையா? அது அக்காவோட சேவிங்ஸ் பிளஸ் அவளோட சேவிங்ஸ் பிளஸ். இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்னடா சொல்லணும் உனக்கு? என்ன சொல்லணும்? ஹாஸ்பிட்டல்ல பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு கிடக்க. முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம் போ. அப்படியெல்லாம் போக முடியாது. அப்படிலாம் போக முடியாது ரேஷ்மா. உன்கிட்ட நான் கேட்டேனா, நான் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு செக் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனா, கடனை உடனே வாங்கி எனக்கு காசு கொடுறீன்னு கேட்டேனா உன்கிட்ட தான் கேக்குறேன் ரேஷ்மா. உன்கிட்ட கேட்டேனான்னு கேக்குறேன். ரகு, கேட்டுதான் பண்ணணும்னு இல்ல, என் தம்பிக்கு எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன், அவ்வளவுதான். சரியா? அது ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்னு உனக்கு காரணம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. புரிஞ்சுக்கோ. வெளியே போ. ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். உனக்கு இது ஷிஃப்டிங் டைமும் இல்ல, நீங்க சண்டை போடுறதுக்கு இது ஒன்னும் உன் வீடும் இல்ல, இது ஹாஸ்பிட்டல். சரியா? உன்னோட ஓன் ஹாஸ்பிட்டல் இல்ல. இது 3 பேரோட ஷேர்ல தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. இது அஃபெக்ட் ஆனா உன்னோட ஷேர் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, எங்க 2 பேரும் சேர்த்துதான் அஃபெக்ட் ஆகும். வெளியே போன்னு சொன்னேன். மேடம் ஷிஃப்ட்ல தெளிவா பேசுறேன். நீங்க அப்போ உங்க 2 பேரும் ஷேர் எதுக்கு மேடம் எனக்கு கொடுத்துருக்கீங்க? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நடிக்காத சரியா? நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த செக்க பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய ப்ராஃபிட்ல இருந்து எனக்கு எதுக்கு காசு கொடுத்த, எதுக்கு கொடுத்தேன்னு கேட்டேன். ரகு, அந்த செக்கு உன்கிட்ட எப்படியும் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும் இல்லையா? எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் ரகு. அதான் உனக்கு வேற ஏதாச்சும் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு பதிலாக செக்கை கொடுத்தா நீ ஒரு ரெண்ட்டுக்கு வீட்டில் இருக்கிறத விட ஓனாகவே வீடு வாங்கலாம்ல, அதனால தான் கொடுத்தேன் ரகு. உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பிலாம் இல்ல ரேஷ்மா. ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு. ஏதோ உன்கிட்ட இருந்து பிச்சை வாங்குற மாதிரி இருக்கு. போதுமா? ரகு, என்கிட்ட வாங்குறது உனக்கு பிச்சை வாங்குற மாதிரியே இருக்கு. நான் என்ன வேற யாரோவா? உன் அக்கா தானே? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மானுவ. இப்போ அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கண்டா. இதுல என்ன இருக்கு? நீ எனக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. எனக்கு கை கால் எல்லாம் நல்லா இருக்கு. என் பொண்டாட்டியே எனக்கு நல்லா வச்சு பாத்துக்க தெரியும். எனக்கு பண்ணிக்க தெரியும். எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. புரிஞ்சுச்சா? தேவையில்லாம அவன்கிட்ட வாங்குற இவன் கிட்ட வாங்குறான்னு காசை வாங்கி எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காத. டென்ஷன் பண்ற ரேஷ்மா. என்ன உனக்கு வேற வேலை இல்லையாடி? என்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் உனக்கு வேலையா? உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா நீ? பைத்தியக்காரியா நீ? பைத்தியக்காரியான்னு கேக்குறேன் இல்ல நீனு. ரகு, நிறுத்து. சும்மா ரகு ரகுன்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் பெரிய தியாகி நினைப்பாங்க 2 பேருக்குள்ள. டேய் பைத்தியக்காரடா நீ, பைத்தியக்காரனா நீ? அவதான் ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கா. அது இதுன்னு காசு பெரட்டி கொடுக்கணுங்கிறானா, ஏதோ பைத்தியத்துல பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல மாட்டேன். சாரா முடிவெடுத்து காசை மொத்தத்தையும் எடுத்து கொடுப்பீங்க அப்படிதானே? உங்ககிட்ட தானே கேக்குறேன், பதில் சொல்லு. இங்க பாரு மச்சான், அந்த அளவுக்குலாம் இங்க ஒன்னும் யாரும் கஷ்டத்துல இல்ல. சரியா? நாங்களும் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கோம். என் ஃப்ரெண்டு இப்போ வாடகை வீட்டுல இருக்கிறது எங்களுக்கு சங்கடமா இருந்துச்சு, அதனாலதான் கேஷ் கொடுத்தோம். உனக்கு இந்த மாதிரிலாம் எப்படி மச்சான் பேசுறதுக்கு மனசு வருது? எங்க கிட்ட இருந்து வாங்குறது உனக்கு பிச்சை வாங்குற மாதிரியே இருக்கு. உங்ககிட்ட தானே கேக்குறேன். ஆமாடா, எனக்கு அப்படித்தாண்டா இருக்கு. உங்ககிட்ட இருந்து கேக்குறதுலாம் பிச்சை வாங்குற மாதிரிதான் இருக்கு. போதுமா? பெரிய தியாகின்னு நினைப்பு மனசுல சேவை பண்றாங்கன்னு வந்துட்டாங்க 2 பேரும் பணத்தை தூக்கிட்டு. உங்ககிட்ட கேட்டேனா நான் கஷ்டத்துல இருக்கேன், என் பொண்டாட்டியை பாத்துக்க முடியல, கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டேனான்னு கேக்குறேன். எனக்கு என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க கேஷ்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சரியா? சும்மா என் விஷயத்துல மூக்கு நுழைக்கிற வேலையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்காத. புரிஞ்சுச்சா? உன்கிட்டதான் கேக்குறேன் ரேஷ்மா. இங்க பாரு ரகு, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கேன், வாய் அடிச்சு உடைச்சிருவேன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க ஒன்னும் நீ நல்லா இருக்க கூடாதுன்னு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணல. நீ நல்லா இருக்கணும்னு தான் நானும் பண்ணோம். அக்காவும் நினைச்சாங்க. அக்கா ரொம்ப பாவம். அவங்களுக்கு எப்படி இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? சின்ன ஒரு வார்த்தை நீ பேசணும்னு வச்சுக்கேன், அது எப்படி எங்க கிட்ட இருந்து வாங்குறது உனக்கு பிச்சை வாங்குற மாதிரி இருக்கு. ஓ சரிங்க சார், நீங்க எங்களை விட பெரிய ஆளு தானே, அதனால உங்களுக்கு இருக்குமா இருக்கும் சார். உங்களை தெரியாம உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம். உங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இதுக்கு மேல உங்களை பேசி பேசி கஷ்டப்படுத்தாத. தெரியாம பண்ணிட்டோங்கிறல, வெளியே போ. உனக்கு எப்போ ஷிஃப்ட் ஆத்தமா அந்த டைமுக்கு மட்டும் வந்து இங்க அட்டன் பண்ணிக்கோ. தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத. சரி, அந்த
அந்த 14 to 15 lakhs எப்படி வந்துச்சுன்னு சொல்லவே இல்ல. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ தான் சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இரு. கிளம்பு. ரேஷ்மா, இதுக்கு மேலேயாச்சும் உன் லைஃப பாரு. சும்மா தம்பி ஆட்டுக்குட்டின்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காது சரியா? என் ஃபேமிலி என் லைஃப் எனக்கு பாத்துக்க தெரியும். உன் லைஃப் அதை மட்டும் பாரு. சும்மா அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் இதே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்காத. புரிஞ்சுச்சா உனக்கு? டேய், அதை பேசிட்டல, இந்த காசு வேண்டாம்னு சொல்லிட்டல, மரியாதை வெளியே போ. சும்மா டேய், நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோடா. நீ பேசினதுக்கு போதும், வெளியே போ. சாரி ரகு, தெரியாம பண்ணிட்டேன். ரேஷ்மா, போதும், பேசின வரைக்கும் போதும். தயவு செஞ்சு வெளியே போ. இதுக்கு மேலேச்சும் ஒழுங்கா நடந்துக்குங்க ரெண்டு பேரும். பைத்தியக்காரன் எப்படி பேசிட்டு போறான் பாரு, பைத்தியக்காரன். அவனை நினைச்சுலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவன் ஏதோ பைத்திய மாதிரி வளர்ட்டு போயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேரும் எங்க கஷ்டப்பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கக்கா. ஷில்லாதி, அவன் பேசினதெல்லாம் கரெக்டு தான், ஷில்லுன்னு சொல்லலை. அவனுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்ததும் தப்பு தான். கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கும் புரியுது. ஆனால் அந்த விஷயத்த பொறுமையாக சொல்லியிருக்கலாம். ஷிவ்ளோ ஆஷா சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஷிவ்ளோ கஷ்டப்படுத்தி தான் அந்த விஷயத்த புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒன்றும் குழந்தை இல்லையே. அவன் வார்த்தையிலேருந்து வர வார்த்தையை பார்த்தியா? அவன் குடும்பத்தை அவன் பார்த்துக்கிறானா? என் லைஃப்பை நான் பார்த்துக்கணுமா? நான் அப்படி நினைக்கவே இல்லையா ஆதி. அவன் வேற, நான் வேறன்னு சொல்லி எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவன் நினச்சிருக்கான் பாரு, நான் வேற ஃபேமிலி அவன் வேற ஃபேமிலின்னு சொல்லி. அவன் பொண்டாட்டி அவன் வேற ஃபேமிலி போல, நான் வேற ஃபேமிலி தான். கரெக்டாக தான் பேசிட்டு போயிருக்கான். எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும் ஆதி. நான் என்னுடைய கேபினுக்கு போகிறேன்.